السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه الطيبين الطاهرين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في محكم التنزيل والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. اقرأ باسم ربك الذي خلق، خلق الإنسان من علق. اقرأ وربك الأكرم الذي علم بالقلم، علم الإنسان ما لم يعلم. وقال تعالى: والله أخرجكم من بطون أمهاتكم لا تعلمون شيئا وجعل لكم السمع والأبصار والأفئدة. صدق الله العلي العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم: من سلك طريقا يلتمس فيه علما سهل الله له طريقا إلى الجنة، أو كما قال عليه الصلاة والتسليم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனாகிய அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தான். ஸலாத் என்னும் கருணையும் ஸலாம் என்னும் ஈடேற்றமும் ஹஜரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், சத்திய சஹாபாக்கள், சுஹதாக்கள், வலிமார்கள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகுவதாக. பேரன்புமிக்க பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தங்களுக்கு மத்தியில் அல்லாஹ்வினுடைய திருவசனங்களிலிருந்து வெவ்வேறு இடங்களில் வரக்கூடிய ஓரிரு வசனங்களை ஓதி காட்டப்பட்டது. முதலில் ஓதப்பட்ட வசனம் நம் எல்லோருக்கும் நன்கு தெரிகின்ற, அறிமுகமாக இருக்குகின்ற குர்ஆனுடைய முதல் வசனம். ஹஜரத் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த உம்மத்திற்காக, இந்த உம்மத்தினுடைய வழிகாட்டுதலுக்காக ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கொண்டு வந்து கொடுத்த முதல் தூதத்துவனுடைய அந்த வசனங்கள், ஆயத்துகள், முதலாக இந்த வசனங்கள் தான் இறங்கியது. அதைத்தான் ஆரம்பமாக நாம் ஓதி காட்டினோம். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு வ தஆலா அந்த ஆயத்திலே, வசனத்திலே முதலில் எடுத்த உடனே அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் மனிதனை பார்த்து சொல்வது என்னவென்று சொன்னால், கல்வி கற்றுக்கொள்ளுங்கள், ஓதுங்கள், படியுங்கள் என்பதாக. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக். எந்த அல்லாஹ், எந்த ரப்பு உங்களை படைத்தானோ அந்த ரப்பினுடைய, அந்த அல்லாஹினுடைய திருநாமத்தை கொண்டு நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு வ தஆலா இல்மை தேடுங்கள், கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சொல்லித் தருகின்றார். ஏன் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் மனிதனை முதலாக படிக்கும்படியாக, கல்வியை தேடும்படியாக, அறிவை வளர்த்து கொள்ளும்படியாக அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் முதலாக ஏன் தூண்டுகின்றான்? முதல்ல இறங்கிய இந்த 5 வசனங்கள், அதில் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு வ தஆலா நடுவில் ஒரு வசனம் மட்டும் இருக்கு. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக், ஹலக்கல் இன்சான மின் அலக். இதை விட்டுட்டு அடுத்து இக்ரா வ ரப்புக்கல் அக்ரம், படியுங்க. அல்லதீ அல்லம பில் கலம், உங்களுக்கு அவன்தான் பேனாவை கொண்டு எழுதுவதற்கு இல்மை கற்றுக் கொடுத்தான். அல்லமல் இன்சான மா லம் யஅலம், மனிதன் அறியாத எல்லா விஷயங்களையும் அவன்தான் கற்றுக் கொடுத்தான் என்பதாக அந்த 5 வசனங்களுமே மனிதனுக்கு கல்வி, அறிவு தேவை, அவனுக்கு ஞானம் தேவை, இல்மு தேவை என்பதை பற்றி தான் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு வ தஆலா சொல்லித் தருகிறான். காரணம் என்ன? மனிதனுடைய உருவாக்கம் எப்படி இருக்கும்? 2வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான் பாருங்க. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக், ஹலக்கல் இன்சான மின் அலக். மனிதனை நாம எப்படி படைத்தோம் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் சொல்றான் ஹலக்கல் இன்சான மின் அலக். இது நடுவில் சொல்ல காரணம். ஏன் இதை சொல்றான் அல்லாஹ்னா, மனிதா நீ எப்படி இருந்தாய் தெரியுமா? இப்பொழுது நீ வளர்ந்து ஆளாகி மக்களுக்கு மத்தியிலே மதிப்போடு உயர்ந்து இருக்குகின்றாய், உனக்கு எல்லாம் கிடைக்குகின்றது. நீ உன்னுடைய ஆரம்பம் எப்படி இருந்தது தெரியுமா? சூரத்து தஹ்ரில் அல்லாஹு தஆலா பேசும்போது சொல்வான், ஹல் அத்தா அலல் இன்சானி ஹீனும் மினத் தஹ்ரி லம் யகுன் ஷைஅம் மதுகூரா. என்ன பொருள் என்பதாக சொல்வது கூட முடியாத அளவுக்கு தான் இருந்தான் மனிதன்.
இதை பார்த்து பேப்பர்னு சொல்லலாம், இதை பார்த்து மைக்குன்னு சொல்லலாம், இதை பேனாண்டு சொல்றோம் இல்லையா, ஒன்னொன்னைக்கும் ஒன்று சொல்றோம் இல்லையா. அந்த மாதிரி மனிதனுடைய உருவாக்கம். இன்னைக்கு நம்ம இந்த பிண்டத்தை பார்த்து சதையை பார்த்து மனுஷன் என்று சொல்றோம் இல்லையா. நம்முடைய ஆரம்பம் எப்படி இருந்துச்சு அல்லாஹ் சொல்றான் பாருங்க. ஹல் அத்தா அலல் இன்சானி ஹீனும் மினத் தஹ்ரி லம் யகுன் ஷைஅம் மதுகுரா. இது ஒரு பொருள் என்பதாக சொல்ல கூட முடியாத அளவுக்கு இருந்தான். இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், குர்ஆன்ல இறங்கி 2வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், ஹலக்கல் இன்சான மின் அலக். மனிதனை அந்த இரத்த கட்டி, அலக்கு என்று சொன்னால் உலமாக்கள் சொல்லித் தருவார்கள், பெண்ணினுடைய கருமுட்டை அதுவும் ஆணினுடைய விந்துத்துளி இரண்டும் சேர்ந்து பெண்ணினுடைய கருவறை இருக்கல்லவா, கற்பப்பை, அதனுடைய சுவரிலே கொண்டு அதனுடைய உள் சுவர் இருக்கும், அதுல போய் ஒட்டிக்கிட்டு நிற்கும் பார்த்தீங்கல்ல, அதுக்கு பேர் தான் அலக். அதை பார்ப்பதற்கு தொடுவதற்கு ஆடையில் பட்டுவிட்டால் அசூசையாக, நஜீஸாக, அசுத்தமாக கருதி அருவருப்பாக பார்க்கப்பட்ட ஒரு பொருளாகத்தான் மனிதனே நீ இருந்தாய். மனிதன் எப்படி இருந்தான்? அது ஆடையில பட்டுவிட்டாலோ உடலில் பட்டுவிட்டாலோ அசூசையாக, பார்ப்பதற்கு அருவருப்பாக, அசிங்கமாக கருதப்பட்ட ஒரு பொருளாகத்தான் நீ இருந்தாய். அலக்காக நீ இருந்தாய், இரத்த கட்டியாக நீ இருந்தாய். இப்படி ஒன்றுமே இல்லாமல் இருந்த உன்னை அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு வ தஆலா உயர்ந்தவனாக, சில சமயங்களில் மலக்குமார்களை காண நீ உயர்ந்து நிற்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ் சொல்லுகின்றான், மனிதனோட உருவாக்கத்தை சொல்லிட்டு நீ உன் தாயினுடைய கருவறையிலிருந்து வெளியே வரும்போது எப்படி வந்த தெரியுமா? மனிதனை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான். சூரத்துன் நஹல் என்ற சூராவில் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அவருடைய குதிரத்துகளை, அத்தாட்சிகளை பற்றி பேசி வருகின்ற பொழுது ஒரு வசனத்தை அல்லாஹ் இப்படி சொல்வான், வல்லாஹு அஹ்ரஜக்கும் மின் புத்தூனி உம்மஹாத்திக்கும் லா தஅலமூன ஷைஆ. வல்லாஹு அஹ்ரஜக்கும் மின் புத்தூனி உம்மஹாத்திக்கும், தாயினுடைய கருவறையிலிருந்து, வயிற்றிலிருந்து உன்னை நாம் வெளியே கொண்டு வந்தோமே. வல்லாஹு அஹ்ரஜக்கும் மின் புத்தூனி உம்மஹாத்திக்கும். அப்ப நீ எப்படி இருந்த? லா தஅலமூன ஷைஆ, எதுவுமே தெரியாது. ஏதாவது தெரியுமா நமக்கு? நாங்கள் ஏதாவது தெரியுமா? எதுவுமே தெரியாது. தாய் யாரு, தந்தை யாரு? மற்ற பிராணிகளை பாருங்க. மற்ற பிராணிகள் என்ன செய்து தாயினுடைய வயிற்றிலிருந்து வெளியே வருகின்றது. வந்த உடனே என்ன செய்யறதுக்கு? பசி வருகின்ற பொழுது தன்னுடைய தாயினுடைய மடியை தேடி சென்று அதுவே பால் குடிக்கும். நமக்கு தாயினுடைய வயிற்றிலிருந்து வெளியே கொண்டு வந்து கொடுத்தார்கள் என்று சொன்னால் அதை வாங்கி தாய்க்கும் தெரியாது எப்படி பால் புகட்ட வேண்டும் என்பதாக. ஏன்னா முதல்ல பெருத்திருக்கா இல்லையா, அனுபவம் உள்ளவர்கள், பெரியவர்கள், செவிலி தாய்மார்கள் என்ன செய்வாங்க, அந்த செவிலி நர்சுகள் என்ன செய்வாங்க, எப்படி பால் புகட்டணும் என்பதை சொல்லி கொடுத்து அப்புறமா தான் கொடுக்க வைப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும், எது வரைக்கும் நமக்கு தெரியாது. அல்லாஹ் சொல்ற பாருங்க, வல்லாஹு அஹ்ரஜக்கும் மின் புத்தூனி உம்மஹாத்திக்கும் லா தஅலமூன ஷைஆ. எதுவுமே தெரியாம வந்த சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், வஜஅல லகுமுஸ் ஸம்அ, உனக்கு கேட்கக்கூடிய சக்தியை நாம் கொடுத்தோம், பார்க்குகின்ற சக்தியை கொடுத்தோம், வல் அஃஇத, கல்வி ஞானத்தை கொடுத்தோம். கல்வி அறிவை, கல்வியை, ஆற்றலை, படிப்பறிவை உங்களுக்கு நாம் கொடுத்தோம் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு வ தஆலா சொல்லியிருக்கிறார். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பார்ப்பதற்கு அசிங்கமாக, தொடுவதற்கு அசூசையாக இருந்த ஒரு பொருளாக இருந்த இந்த மனிதனை அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு வ தஆலா எதுவுமே தெரியாமல் இருந்த நம்மை, மற்ற பிராணிகளை விடவும் மோசமாக இருந்த நம்மை அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு வ தஆலா இன்று இவ்வளவு உயர்ந்த இடத்துல நிற்க வச்சிருக்கிறான், உட்கார வச்சிருக்கிறான் அப்படின்னு சொன்னா அதுக்கு எது காரணம் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் சொல்றான் பாருங்க, ஹலக்கல் இன்சான மின் அலக் இக்ரா வ ரப்புக்கல் அக்ரம். அல்லாஹினுடைய திருநாமத்தை கொண்டு நாம் என்ன கற்றுக்கொண்டோமோ, ஆரம்பமாக இறங்கிய வசனங்களை பார்க்கின்ற பொழுது குர்ஆன் அடுத்தடுத்து இறங்கின முதல் சூறாக்கள், ஆரம்பத்தில் இறங்கின சூறாக்கள் எல்லாத்திலையும் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு வ தஆலா என்ன சொல்றான் தெரியுமா? நூன் வல் கலமி வமா யஸ்துரூன். நூன் வல் கலம், பேனாவின் எழுதுகோலின் மீது சத்தியமாக. நூனுக்கு அர்த்தம் அல்லாஹ் ஒருவன் தான் தெரியும். குர்ஆன்ல சூரா தபா, அதாவது 29வது ஜுஸ்ல இந்த வசனம் இடம்பெற்றிருக்கு. 2வது சூறாவாக அல்லாஹ் சொல்றான், நூன் வல் கலமி, பேனாவின் மீது, எழுதுகோலின் மீது சத்தியமாக. வமா யஸ்துரூன், அந்த பேனாக்கள் எதை எழுதுகின்றதோ அதன் மீது சத்தியமாக. அப்ப கல்வி அறிவின் மீது, கல்வியை கற்றுக்கொள்வதற்கு, மனிதன் அறிவை வளர்த்துக் கொள்வதற்கு எதுவெல்லாம் காரணகர்த்தாக்களாக இருக்கின்றதோ அதன் மீது அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு வ தஆலா கஸம் செய்கின்றான், சத்தியம் செய்து சொல்லுகின்றான், வல் கலமி. உலமாக்கள், முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு சொல்லி தர்றாங்க, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு வ தஆலா முதலாக இபாதத்துகளை சொல்லல. குர்ஆனுடைய முதல் வசனம் என்னங்க? இக்ரா. ஆரம்பிக்குது எப்படி? ஆரம்பிக்கு படியுங்கள் என்பதாக.
கல்வியை தேடுங்கள் என்பதாகத்தான் ஆரம்பிக்கின்றது. எந்த இபாதத்தும் இல்லை. இபாதத்தை பத்தி அல்லாஹ் சொல்லலை, அஹ்லாக்குகளை பத்தி அல்லாஹ் சொல்லலை, அஹ்காம்கள் சட்டங்களை பற்றி அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு வ தஆலா ஆயத்தை இறக்கலை. எப்படி இருக்கணும், எப்படி, அதெல்லாம் முதல்ல வரல. முதல்ல வந்தது என்ன தெரியுமா? மனிதன் மனிதனாக ஆக வேண்டும் என்று சொன்னால், மனிதன் முழு மனிதனாக மாற வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு தேவை என்னவென்று சொன்னால் கல்வி அறிவு. அதை வைத்து தான் மனிதன் இருக்குகின்றானே, மற்ற ஜீவராசிகளை விட்டு இவன் தனித்து நிற்கின்றான், உயர்ந்து நிற்கின்றான். மனிதனுக்கு கிடைக்குகின்ற சங்கை, கண்ணியம் இதெல்லாம் எதை கொண்டு கிடைக்கும் என்று சொன்னால் அவனிடத்தில் இருக்கின்ற அறிவாற்றலை கொண்டுதான், அவனிடத்தில் இருக்கின்ற கல்வி அறிவை கொண்டுதான் அவன் உயர்ந்து நிற்பான் என்பதை குர்ஆன் சொல்லுகின்றது. எனவேதான் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு வ தஆலா அவன் வெளியே வருகின்ற பொழுது ஒன்றும் தெரியாமல் வந்த மனிதனுக்கு அல்லாஹ் சொல்லுகின்றான், வஜஅல லக்குமுஸ் ஸம்அ வல் அப்ஸார வல் அஃபீதா. கல்வி அறிவுக்கு என்னென்ன தேவை? நல்ல முறையில் முதல்ல கேட்கணும். எப்போ பிள்ளைகள் கேட்க ஆரம்பிக்குமோ அப்போதான் பேச ஆரம்பிக்கும். பெற்றோர்கள் பிள்ளைகள்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும். தாய்மார்கள் செய்கிறாங்க, பிள்ளைகள் வச்சுட்டு பேசிட்டே இருக்காங்க இல்லையா? அதை கேட்டு கேட்டு தன்னுடைய உள்ளத்தில் என்ன செய்வது சேகரித்துக் கொள்கின்றது, மூளையில் அறிவிலை வளர்த்துக் கொள்கின்றது. அதை வைத்து பேச ஆரம்பிக்கின்றது. எந்த பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்தில் அதிகமாக பேச மாட்டார்களோ அந்த பிள்ளைகள் பேசுவதிலையும் அதிகமாக நாள்கள் எடுக்கும். நீங்க நிறைய பிள்ளைகள் என்ன செய்வது கல்வி அறிவு இல்லாமல் போறது காரணம் பெற்றோர்கள் ஆரம்பத்தில் சொல்லிக் கொடுக்கிறது கிடையாது. அல்லாஹ் சொல்றான், வஜஅல லக்குமுஸ் ஸம்அ வல் அப்ஸார வல் அஃபீதா. அவருக்கு தேவையான கல்வியை கற்றுக்கொள்வதற்கு, அறிவை வளர்த்துக் கொள்வதற்கு தேவையான கேட்கும் திறனையும் பார்க்கும் திறனையும் கல்வி அறிவையும் நாம் அவனுக்கு கொடுத்தோம் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு வ தஆலா சொல்லி தருகிறான். இப்ப மனிதனாக உயர்ந்து நிற்க வேண்டும் என்று சொன்னால் அவன் படிக்க வேண்டும், வாசிக்க வேண்டும் என்பதைத்தான் குர்ஆனும் ஹதீஸ் நமக்கு சொல்லித் தருகின்றது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொன்னார்கள், மன் சலக்க தரீகன் யல்தமிசு ஃபீஹி இல்மன். யாராவது ஒரு மனிதர் ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர் தன் வீட்டை விட்டு புறப்பட்டு சென்றார் என்று சொன்னால், ஸஹ்ஹலல்லாஹு லஹு தரீகன் இலல் ஜன்னah, சொர்க்கத்தினுடைய பாதை அல்லாஹ் தஆலா லேசாக்கி கொடுப்பான். ஒரு கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும், மார்க்கத்தினுடைய ஒரு சட்டத்திட்டங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி தன் வீட்டை விட்டு ஒரு மனிதர் புறப்பட்டு சென்றார் என்று சொன்னால் என்ன செய்வார்? அல்லாஹ் தஆலா அவருக்கு சொர்க்கத்தின் பாதைகளை லேசாக்கி கொடுக்கிறான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்தார்கள். இப்போ நமக்கு என்ன தேவை அப்படின்னு சொன்னால், நம்மகிட்ட இன்னைக்கு இல்லாமல் போனது என்ன அப்படின்னு சொன்னால், நம்மகிட்ட படிச்சிருக்கோம், ஸ்கூல் படித்தோம், அதோட விட்டுல இல்லையா, வாசித்து கொண்டே இருக்க சொல்லுகிறார்கள், படித்து கொண்டே இருக்க வேண்டும். அரபியில் சொல்லுவாங்க, அல் இல்மு மினல் மஹ்தி இலல் லஹ்தி. கல்வி அறிவு ஞானத்தை மனிதன் ஈட்டுக்கொள்வது, பெற்றுக்கொள்வது எங்கிருந்து அப்படின்னு சொன்னா, மினல் மஹ்தி. மஹ்தி என்று சொன்னால் தாயின் மடியில் இருந்து. அதான் சொன்னேன், எப்போ பிள்ளை பெற்று ஒண்ணுமே தெரியாம வருகின்ற பொழுது அல்லாஹ் சொல்றான், வஜஅலக்கும் சம்க. ஆரம்பத்தில் படிக்க தெரியுமா? ஒன்றும் தெரியாது, கேட்கும். நம்ம என்னென்ன சொல்றோமோ எல்லாத்தையும் கேட்டு கேட்டு அப்புறமா தான் பிள்ளை சொல்லும். அம்மா சொல்லு, அம்மா சொல்லு சொல்லி கொடுக்குறாங்க. அப்பதான் அம்மா சொல்லுது. அல்லாஹ் சொல்லு சொல்லி கொடுக்கும்போது அல்லாஹ் சொல்லுது. சிறு பிள்ளைகளே சொல்லுவாங்க, அடிஃப் சொல்லு, பா சொல்லு என்பதாக ஒன்று நான் சொல்லித்தர பிள்ளைகளுக்கு ஏபிசி சொல்லித்தராங்க இல்லையா? அதை கேட்டு 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 என்ன செய்து பிள்ளைகள் வந்து சொல்ல ஆரம்பிக்குது. அப்படித்தானங்க? இப்போ அதான் வந்து அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு வ தஆலா என்ன செய்ய வந்து சொல்றான், வஜஅல லக்குமுஸ் ஸம்அ. இப்போ மனிதனுக்கு அந்த அரபியில் சொன்ன இல்லையா, அல் இல்மு மினல் மஹ்தி, தாயினுடைய மடியில் ஆரம்பிக்கின்ற கல்வி தேடல் எங்க போய் முடியும் தெரியுமா? இலல் லஹ்தி. அவன் கபரஸ்தானுக்கு, அதாவது கபருக்குள்ள சென்று தஃபன் ஆகின்றவருக்கும். லஹதி என்று சொன்னால் கபரு தோன்றோம்ல, கபரு தோண்டும் போது உள்ளுக்குள்ள சைடில் ஒரு பிள்ளை குழி என்பதாக சொல்வாங்க, அதுக்குள்ள தான் மையத்தை வைக்கணும். கபரு தோண்டும் போது என்ன சொல்லுவாங்க, அந்த மேலே கொஞ்சம் தோண்டிட்டு கீழே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பள்ளமாக தோண்டுவாங்க. அதில் தான் அதுக்கு தான் வந்து லஹதி என்பதாக சொல்லப்படும். அப்போ மனிதனை கொண்டு போய் எப்பொழுது அந்த புதைகுழியில் புதைக்கப்படுகின்றானோ அது வரைக்கும் அவர் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் கல்வி அறிவை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதாக நமக்கு உலமாக்கள் சொல்லி தருகின்றார்கள். இப்போ நக்கி நம்மகிட்ட வந்து அந்த கல்வியின் பக்கம் தேடுவது, எந்த நல்ல நல்ல நூல்களை தேடி படிப்பது, குர்ஆன் ஹதீஸை படிப்பது, வரலாற்று நிகழ்வுகளை படிப்பது. ஒரு மனிதன் எந்த அளவுக்கு கல்வியை கற்றுக்கொள்கின்றானோ, அறிவை தேடிக்கொள்கின்றானோ அதை வைத்துத்தான் அவன் முழு மனிதனாக மாறுகின்றான். பரிபூர்ணமான மனிதனாக இல்மை வைத்துத்தான் மாறுவான். இல்மை இல்லாதவர்கள் பரிபூர்ணமான சம்பூர்ணமான மனிதர்களாக மாற முடியாது. எந்த அளவுக்கு நாம் வந்து கல்வியை தேடுகின்றோமோ அந்த அளவுக்கு நாம் அறிவை வளர்த்துக் கொள்கின்றோமோ அந்த அளவுக்கு நாம் உயர்ந்த இடங்களில் இருப்போம். ஒரு நாட்டை ஆட்சி செய்கின்ற பவர் யாருக்கு இருக்கு தெரியுமா? முன்னாடி இருந்த காவல்துறையில் இருந்த மிகப்பெரிய உயர்ந்த போஸ்ட்ல இருந்த ஐபிஎஸ் அதிகாரி கலியமூர்த்தி தெரியுமில்ல, ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. ஒரு நாட்டை நிர்வகிப்பதற்கு 2 முனைகள் தேவை.
ஒரு நாட்டை நல்ல ஆட்சி செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஆட்சி செய்ய வைப்பதற்கு 2 முனைகள் தேவை. ஒன்று என்னன்னு சொன்னா பேனாமுனை, வாழ்முனை, நூல்முனை. நூல்முனைனா என்ன? புத்தகங்களை படிப்பது, வரலாற்றுகளை தெரிந்து கொள்வது, கல்வி அறிவுகளை தேடிக்கொள்வது. வாழ்முனையும் சரியாக இருக்க வேண்டும். வாழ்முனைகள் கூட மழுங்கி போய்விடும். வாழ்முனை என்ன செய்யுங்க, எவ்வளவு நாளைக்கு இருக்கும், மழுங்கி போயிடும். ஆனா நூல்முனை மழுங்கவே மழுங்காது, படித்துக் கொண்டே இருக்க வேண்டும். மூதறிஞர்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள், ஒரு நூல் இருக்கு பார்த்தீங்கல்ல, ஒரு நூல் எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு புத்தகம் அப்படின்னு சொன்னா, நல்ல அறிவுள்ள நல்ல நூல்களாக இருக்க வேண்டும். அந்த நல்ல நூல்கள் எந்த அளவுக்கு மனிதனுக்குள் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று சொன்னால், ஒரு வெடிகுண்டு இருக்கு பார்த்தீங்கல்ல, ஒரு பாம், அதை விட பயங்கரமான மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒரு நூல் என்பது. காரணம் என்ன? ஒரு வெடிகுண்டு இடத்துல போடுறான்னு சொன்னேன், குண்டு வெடிக்க வைக்கிறான்னு சொன்னா அந்த இடத்துல அப்படியே அதை ஒரு திறந்த வெடிக்கும் இல்லையா, அதோட முடிஞ்சு. ஆனால் நூல் எப்பொழுதெல்லாம் மனிதன் அதை படிக்குகின்றானோ அப்பொழுதெல்லாம் அவருடைய மனங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். 18ஆம் நூற்றாண்டுக்கு பேர் புரட்சி ஆண்டு என்பதாக சொல்லப்படும். புரட்சியுடைய ஆண்டு. காரணம் என்ன? அந்த நேரத்தில் அதிகமாக புரட்சி ஏற்பட்டுச்சு. குறிப்பாக பிரான்சினுடைய மிகப்பெரிய ஒரு எழுத்தாளர், புரட்சி ரூசோ அவர் பேர். அவர் என்ன செய்யறாரு சொன்னா, ஒரு புக் எழுதுறாரு. அந்த புக்கை எழுதின உடனே அதை பார்த்துட்டு, அன்னைக்கு மன்னராட்சி இது மிகவும் பிரெஞ்சில் மன்னராட்சி கொடுங்கோலாக இருந்து கொண்டு இருந்தது பிரான்ஸில். அப்போ என்ன செஞ்சாங்க, இவர் எழுதின புக்கை வச்சுக்கிட்டு இவர் என்ன செஞ்சாங்க, நாடு கடத்திட்டாங்க. இவர் எழுதின புக்கினுடைய வேல்யூ அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஆனால் நினைச்சா ஊரை விட்டு நாடு விட்டு கடத்தி போயிட்டாங்க. இவர் இறந்து 11 ஆண்டுகள் கழித்து மீண்டும் பிரெஞ்சில் அமெரிக்காவில் ஏற்பட்ட மிகப்பெரிய புரட்சி, ஆட்சி மாற்றத்துக்கு காரணம் என்ன? அவருடைய புரட்சிக்கு செய்யும்போது பதாகை வச்சிருப்பாங்க பார்த்தீங்கல்ல, நிறைய போர்டு வச்சிருப்பாங்கல்ல, அந்த போர்டில் ஃபுல்லாக இவருடைய எழுத்துக்கள் தான் இருந்துச்சு. இப்போ அதான் சொன்னேன், வெடிகுண்டு ஒரு முறை வெடிக்கும், ஆனால் நூல் வெடித்து கொண்டே இருக்கும். இப்போ அப்படிப்பட்ட நூல்களை தேடி எடுத்து நாம் நம்முடைய அறிவை நம்முடைய ஞானத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். எனவேதான் அல்லாஹ் சொல்லுகின்றான், இக்ரா, என்ன செய்வது, படியுங்க. திரும்ப திரும்ப அல்லாஹ் சொல்றான், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் ஹலகல் இன்சான மின் அலக் இக்ரா வரப்புக்கல் அக்ரம். அல்லாஹ்வினுடைய சங்கையை கொண்டு நீ என்ன செய்ய நீங்க படியுங்கள் என்பதாக அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சொல்லி தருகின்றார். மிகப்பெரிய சாதனையாளர்கள், எவ்வளவு பெரிய சரித்திர புருஷர்கள் இருக்கின்றார்கள், உலகத்திலே வாழ்ந்து மறைந்து இருக்கின்றார்கள். அவர்களெல்லாம் எதை வைத்து சாதனை புரிந்தார்கள் என்று சொன்னால், அவர்களுடைய கல்வியினுடைய தேட்டம். அல்லாமா இமாம் திப்பு சுல்தான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பற்றி எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? எவ்வளவு தூரம் படிப்பார் அப்படின்னு சொன்னா, சாப்பிட்ற நேரம் பார்த்தீங்கல்ல, சாப்பிட்ற நேரம், அந்த நேரத்தில் கூட வீணாகி விடக்கூடாது என்பதற்காக சாப்பிட படிக்க முடியுமா? சாப்பிட்டா படிக்க முடியாது, படித்தா சாப்பிட முடியாது. அப்போ பக்கத்தில் ஒரு ஆளை அமர வச்சுக்கிட்டு சொல்வாரா, நான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறேன், என்ன செய்வது, வாசித்து கொண்டே இரு என்பதான். நான் என்ன செய்றேன், உணவருந்தி கொண்டே இருக்கின்றேன். அந்த நேரம் கூட வீணாக கழிந்து விடக்கூடாது, என்ன செய்யுது, புக்கை ஏதாவது வாசித்து கொண்டே இரு என்பதாக சொல்வார். உலகத்தில் யாரெல்லாம் மிகப்பெரிய சரித்திரங்களை படித்திருக்கின்றார்களோ அவர்கள் எல்லாம் வாசிப்பை தன்னுடைய சுவாசிப்பாக ஆக்கி கொண்டவர்கள், படிப்பை, கல்வி, அறிவு தேட்டத்தை தன்னுடைய வாழ்க்கையினுடைய மிக முக்கியமாக ஆக்கி கொண்டவர்கள். அல்லமா இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மிகப்பெரிய இமாம். அவர்களை பற்றி சொல்லப்படுது, ஒரு தடவை கடுமையாக நோய்வாய்ப்படுகின்றார்கள். அப்போ மருத்துவம் செய்வதற்காக வேண்டிய டாக்டர் வர்றார். வந்துட்டு சொன்னார், நீங்கள் எப்போ பார்த்தாலும் கித்தாபோட புக்கோட இருந்துக்கிட்டே இருக்கிறீங்க, எப்போ பார்த்தாலும் என்ன செய்றீங்க, கித்தாப் எழுதிக்கிட்டும் கொண்டுக்கிட்டும் படிச்சுக்கிட்டுமே இருக்கிறீங்க, பிள்ளைகளுக்கு பாடம் நடத்திக்கிட்டே இருக்கிறீங்க. இதையெல்லாம் நீங்கள் கொஞ்ச நாளைக்கு நிறுத்தி வைக்கணும். நிறுத்தி வச்சா தான், அதாவது எதையும் பார்க்காம எழுதாமல் படிக்காமல் சத்தம் போடாமல் நீங்கள் இருந்தால் தான் என்ன செய்ய முடியும், உங்களுடைய நோய்க்கு இலாஜ் செய்ய முடியும், மருத்துவம் செய்ய முடியும் என்பதாகும். அப்போ அல்லாமா இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் என்ன செஞ்சாருன்னு சொன்னால், வந்த மருத்துவத்தை கேட்டார். ஒரு மனிதன் நோயில் இருக்கிறார், ஆனால் அதே சமயத்தில் அவன் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருந்தான் என்று சொன்னால், அந்த மகிழ்ச்சி சந்தோஷம் அவனை தக்வீத், அதாவது அவன் நல்ல பலகுள்ளவனாக ஆக்குமா என்று கேட்டார். மன மகிழ்வா, மனம் எப்போ நொந்து போகின்றானோ, மனம் சோர்வடைந்துட்டான்னு சொன்னால் நோய் அவனை கொன்றும். நோயை விட மனிதனுக்கு தைரியம் தேவை, சந்தோஷம் தேவை. அந்த நோயை கண்டு அப்படியே துவண்டு போயிட்டான் அப்படின்னு சொன்னால் மனித விஷயமா மௌத்தின் பக்கமாக சென்று விடுவான். நோய் இருக்கும்போது மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருந்தான்னு சொன்னால் அதுவே அவனுக்கு 1000 பலங்கள். அப்போ இமாம் அல்லாமா இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி கேட்குறாங்க, ஒரு மனுஷனுக்கு நோய் இருக்கு, ஆனால் அவன் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கின்றார், அது எதெல்லாம் அவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்குமோ அப்படிப்பட்ட வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் இது அவனை பலகீனப்படுத்துமா பலப்படுத்துமா?
அப்போ வந்த மருத்துவர் சொன்னார், அது வந்து நிச்சயமாக மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது மனிதனுக்கு பாதி நிவாரணம் என்பதாக, அது அவனை சந்தோஷப்படுத்தும், அதாவது தக்வியத்தை ஏற்படுத்தும், அவனை பலப்படுத்தும் என்பதாக வந்த மருத்துவர் சொன்னார். அப்போ அல்லாமா இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க வந்து, அப்படின்னா எனக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி என்னன்னு சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய கிதாபுகளை படிக்கிறது தான் எனக்கு சந்தோஷம். இதன் மூலமாகத்தான் எனக்கு சந்தோஷம் கிடைக்கும், அந்த சந்தோஷத்தின் மூலமாக நான் பலம் பெறுகின்றேன் என்பதாக சொல்லுகின்ற பொழுது டாக்டர் சொன்னாரு, இது எங்களுடைய இல்முக்கு, எங்களுடைய மூளைக்கு, அறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயம், நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க என்பதாக சொல்லிவிட்டார். இப்ப கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய மனிதனை வளர்ப்பது, ஆளாக்குவது, அவனை அறிவுள்ளவனாக ஆக்குவது. மனிதனுடைய எல்லா பொருள்களும் திருடப்பட்டு போகும். நாங்கள் சொத்து செல்வம் சேர்த்து வைக்கிறோம்ல, ஒரு நாள் கைமாறி போயிடும், திருடப்பட்டு போயிடும். ஆனால் அவனுக்கு இருக்குகின்ற கல்வி அறிவு இருக்கு பார்த்தீங்களா, அது மட்டும் திருடப்படவே முடியாது, அது மட்டும் திருடவே முடியாது, அவனிடத்தில் இருந்து கொண்டே இருக்கும். நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம நாட்டினுடைய பிரதமர் ஜவஹர்லால் நேரு இருக்கார் இல்லையா, அவர் என்ன செய்றார் வந்து, அதிகமாக மிகப்பெரிய கல்விமான், படிச்சுக்கிட்டே இருப்பார். அப்போ அவர்கிட்ட கேட்குறாங்க, கேள்வி கேட்குறாங்க, எப்படிங்க சார் உங்களுக்கு வந்து நேரம் கிடைக்குது படி, நீங்கள் இவ்வளவு பிஸியான ஆள், இவ்வளவு பிஸியான ஆள், இப்போ பார்த்தாலும் உங்களுக்கு வேலை அலுவல்கள் இருந்து கொண்டே இருக்கின்றது, இதற்கு இடைப்பட்ட நேரங்களில் கூட அவருடைய கல்வி தேட்டம் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் எழுதுறாங்க வந்து, வெளிநாட்டில் உலகம் முழுக்க பொருளாதார கொள்கையை பற்றி ஒரு புக்கு எழுதுறாங்க. அந்த புக்கு வெளியாயிடுச்சு, இந்தியாவுக்கு வந்துருச்சு. அப்போ அவர் கேட்குறாரு, இந்தியாவுக்கு நிச்சயமாக வந்திருக்கும், அந்த புக்கு எங்கேயாவது கிடைக்கான்னு கேட்டு வாங்கிட்டு வாங்க என்பதாக நேரு சொல்றார். தேடி கேட்கும்போது கடைசி எங்கே கிடைச்சிச்சுன்னு சொன்னால், நம்மளுடைய தமிழ்நாட்டில் எக்மோரில் கன்னிமாரா லைப்ரரின்னு ஒன்று இருக்குது. அது சொன்னாங்க வந்து அங்கே வந்துருச்சுன்னு சொன்னான். அப்போ தேடி கொண்டு வா என்பதாக போகும்போது சரி எங்கே தேடி போகிறாங்க. போகும்போது பார்த்தா புக்கு வந்து 2 நாள் தான் ஆச்சு. புக்கு வந்து கன்னிமாரா லைப்ரரிக்கு வந்து 2 நாள் தான் ஆச்சு. இப்போ தேடி எடுக்க போகிறாங்க. போகும்போது பார்த்தா லைப்ரரியில் வந்து எழுத்துட்டு இருப்பாங்க இல்லையா, யார் யார் புக்கு எடுத்துகிட்டு இருப்பாங்க, எழுதி வைப்பாங்கல்ல, அவங்க சொன்னாங்க வந்து அந்த புக்கு யாரும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, அந்த புக்கு இல்லை, இப்போ பொருளாதாரத்தை பற்றி புக், அந்த புக்கு இல்லையா, அதுக்குள்ளே யார் எடுத்துகிட்டு போயிட்டா, இப்போ தான் வந்துச்சு, தெரியல யாருன்னு போய் பாருங்கள். போய் தேடி எடுத்து பார்த்தா தமிழ்நாட்டினுடைய பேரறிஞர் முன்னாள் சிஎன் அண்ணாதுரை எடுத்துட்டு சென்றதாக எழுதியிருக்கிறார். இப்போ இவ்வளோ பெரிய அறிவாளி பேசுகிறோம்ல, ஆள் பார்க்கறதுக்கு எப்படி இருப்பார், நீ யாருக்கு வயதில் மூத்து இருக்கீங்களா தெரியும் எல்லாத்துக்கும், அவர் எப்படி இருந்தார், அவருடைய உடல் அமைப்புகள்லாம் எப்படி இருந்துச்சு, அவர் பேசிய பேச்சுகள் எப்படி இருந்துச்சு, காரணம் என்ன, ஏன் அவரை பேரறிஞர் என்பதாக சொல்லப்படுது, அவ்வளவு இல்முகளை தனக்குள் வைத்திருந்தார். புத்தகம் படிச்சுக்கிட்டே இருப்பார். எங்கேயாவது இடத்துல வந்து அவரை பற்றி பேச சொன்னான்னு சொல்ல வருது. ஆங்கிலம்ல ஒரு சில விஷயம் சொன்னாங்கல்ல, ஏ இல்லாமல் ஒரு வார்த்தையை சொல்லுங்க, 100 வரைக்கும் 100 வார்த்தைகள் சொல்லுவேன்னு சொன்னாங்களா, ஏ வரக்கூடாது, இங்கிலீஷ் எழுத்துல என்ன செய்யக்கூடாது, ஏ வரக்கூடாது, அது இல்லாமல் 100 வார்த்தைகள் சொல்ல வேண்டும் என்பதாக சொல்லப்பட்டுச்சு. சொல்ல முடியுமா? என்னங்க நீங்க எல்லாரும் படிச்சாலும் எல்லாரும் இந்த விட அதிகமாக படிச்சிருப்பீங்க, சொல்ல முடியுமா? சொன்னார். என்ன சொன்னார் சொன்னா 1 to 3 சொன்னார், 99 வரைக்கும் ஏ இல்லையா அதில். அப்ப அந்த அளவுக்கு அறிவு ஞானம் கல்வி இருந்துச்சு அவர்கிட்ட. ஒரே வார்த்தைகள் தொடர்ந்து வர வேண்டும், அப்படி பேசுங்க 3 தடவை வரணும், பிகாஸ் பேசினார். யூனோ அப்படின்ட்டு ஒரு உலக அளவில் உள்ள ஒரு விஷயத்தை உருவாக்கியிருக்காங்க, ஒரு கட்டமைப்பு. அதை பற்றி அண்ணாவுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்ட்டு வந்து அந்த நாட்டுக்காரன் சொல்லி ஒரு வெளிநாட்டுக்காரன் சொல்லியிருக்கான். அவருக்கு முன்னால் கூப்பிட்டு சொன்னார், உனக்கு யூனோ என்ன அப்படிங்கிறது உனக்கு தெரியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும், ஆனால் எனக்கு அது இங்கிலீஷில் எனக்கு சொல்ல வரல வார்த்தைகள், நமக்கு இங்கிலீஷ் தெரியாது. அந்த வார்த்தையை சொல்றாரு வந்து, உனக்கு தெரியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும், ஆனால் யூனோவை பற்றி எனக்கு தெரியும் என்ற வார்த்தை யூனோ உனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. சரி, ஆக இதெல்லாம் எப்படி பேச முடியுது அப்படின்னு சொன்னால் கிதாபுகளை முத்தாரா செய்து கொண்டே இருப்பார், புக்குகளை படிச்சுட்டே இருப்பார். நான் சொல்ல வந்தேன், இப்போ ஜவஹர்லால் எழுதினார் வந்து அவ்வளவு எழுதியிருக்காரு. தன்னுடைய மகளுக்கு எழுதின கடிதம் தான் ரிசர்ச் வந்து இந்தியா டிஸ்கவரியா அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்காரு இல்லையா, தன்னுடைய மகளுக்கு எழுதிய கடிதம் தான். இப்போ மனிதனுக்கு வந்து எந்த அளவுக்கு முத்தாலா படிக்கணும், இன்னும் இல்ம கற்றுக்கொள்ளணும், தேட வேண்டும் என்பதாக ஆர்வம் இருந்து கொண்டே இருக்குமோ அந்த அளவுக்கு மனிதன் உயர்ந்து நிற்கின்றான். கிதாபு ஷஹீத் என்பதாக ஷஹீதுல் கிதாப் என்பதாக ஒரு இமாம் இருந்தாங்க. அவங்க பேர் வந்து அது கிடையாது, ஜாஹில் என்பதாக அவருக்கு பெயர் சொல்லப்படுகின்றது. அதுவும் அவருடைய பேர் இல்லை. ஜாஹித் அப்படின்னு சொன்னால் என்ன சொன்னால், நம்ம வந்து அதிகமாக கண்ணிலிருந்து அழுக்கு வரும் பார்த்தீங்கல்ல, கண்ணிலிருந்து அழுக்கு வருதுல, 2 கண்ணு சேர்ந்து வரும்ல, அதுக்கு பேர் தான் ஜாஹித் அப்படிங்கிறது. அவருக்கு அது பட்ட பேர் தான். ஏன்னா கிதாபை பார்த்து 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 பார்த்துட்டு எப்பவுமே படிச்சுக்கிட்டே இருப்பார், எப்பவுமே படிச்சுக்கிட்டு இருப்பார்.
முதலாக கிதாபுல் ஹயவான் என்பதாக, அதாவது ஹயவான்களை பற்றிய ஒரு அரபியினுடைய நூலை முதலாக எழுதியவர் இவர்தான். நிறைய சிறப்புகள் இருக்குகின்றது. கிதாபை படிச்சுக்கிட்டு எப்பவுமே கிதாபுடைய ரூம்லேயே இருந்துகிட்டே இருப்பார். அவர் உட்கார்ந்து அவர் மேலே கிதாபுகள்லாம் விழுந்து மௌத்தா போயிட்டார். சுற்றி இருக்கும் இல்லையா கிதாப் லைப்ரரி இருக்குல்ல, அது உட்கார்ந்தே இருந்து சரிஞ்சு விழுந்து மௌத்தா போனார். அந்த அளவுக்கு என்ன செய்கிறாருன்னா இல்முடைய தேட்டத்தில் அவ்வளவு இருந்து கொண்டே இருந்தது அவருக்கு ஆர்வங்கள். நான் நிறைய பேரை பார்க்கலாம். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய மாணவர் ரஸீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்கிறாங்க, ஒரு மனிதன் இருக்கான் பார்த்தீங்கல்ல, ஒரு மனிதன், நான் கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளாக இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதிய ரிசாலா சின்ன சின்ன புக்குகள், அது நான் படிச்சுக்கிட்டே இருக்கிறேன். ஒவ்வொரு முறை படிக்கின்ற பொழுது எனக்கு புது புது தகவல்கள் கிடைக்கின்றன. ஒரே புக்கு தான். இன்னொருத்தர் சொல்றார், ஏன்னா ஒரு மனிதன் 3 புக்குகளை படிப்பதை விட 3 புக்குகளை படிப்பதை விட நல்ல ஒரு புக்கை, ஒரு கிதாபை 3 முறை படிப்பது சாரசிறது. காரணம் என்ன? ஒவ்வொரு முறை படிக்கின்ற பொழுதும் புது புது தகவல்கள் அவர்களுக்கு கிடைக்கலாம். எனவேதான் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு தஆலா இஸ்லாம் சொல்லுகின்றது, இக்ரா, என்ன செய்வது, உயர்ந்து இருக்க வேண்டுமா, மனிதனில் புனிதனாக, மனிதனில் உயர்ந்தவனாக நீ ஆக வேண்டும் என்று சொன்னால் இடத்தில் என்ன இருக்க வேண்டும்? கல்வி, அறிவு, ஞானம் இருக்க வேண்டும். இக்ரா, நீ என்ன செய்வது, படி என்பதாக சொல்லுகின்றது. படிக்கணும். இன்னைக்கு நமக்கிட்ட என்ன செய்யலாம் சொன்னால், படிப்பதற்கு நேரமே இல்லை. எந்த அளவுக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொன்னால், என் பிள்ளை கல்யாணம் வச்சுருக்கோம் வாங்க அப்படின்னு நிக்காவுடைய பத்திரிக்கை கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் என்ன செய்வோம்? எப்போ நிக்கா, அதான் எல்லாம் அது இருக்கார்ல, எப்போ நிக்கா, எங்கே நிக்கா, மாப்பிள்ளை பேர் என்ன, பொண்ணு பேர் என்ன, எத்தனை மணிக்கு நிக்கா இருக்குது, மண்டபம் எங்கே, எல்லாத்தையும் எழுதி தான் கொண்டாந்து கொடுப்பார் அவர். நம்ம கேட்குறது, என்னைக்கு நிக்கா, எப்போ நிக்கா, மண்டபம் எங்கே இருக்குது, எல்லாம் அவற்றை கேட்பேன். ஏன் படிக்க மாட்டோம்? இவ்வளோதான் நம்முடைய. இப்போ கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய படிப்பதின் மீது ஆர்வம் இருக்க வேண்டும் என்பதைத்தான் குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு அதிகமாக தூண்டுகின்றன. எந்த அளவுக்கு நாம் கல்வி ஞானங்களை கற்றுக்கொள்வோமோ அந்த அளவுக்கு மனிதர்களில் உயர்ந்தவர்களாக இருப்போம். இப்போ கனியபுத்திரி சொன்னார் இல்லையா, அவர் சொல்றார், நான் என்னுடைய தந்தை எனக்கு சொன்னார், நீ படி 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 என்றுதான் சொல்வார். படிச்சுக்கிட்டே இருப்பேன், படிச்சுக்கிட்டே எந்த அளவுக்கு படிப்பேன்னா அதிகமாக அதிலே தான் மூழ்கி இருப்பேன். கடைசியில் இப்போ சொல்றாரு, பேசும்போது நிறைய மீட்டிங்கில் பேசுவார் இல்லையா, பேசும்போது சொல்றாரு, நான் விரும்பி உடுத்திய உடைகள், காக்கி யூனிஃபார்ம் இருக்கு பார்த்தீங்கல்ல, ஒரு காலத்துக்கு பின்னால அது என்ன செய்யல, என்னையா அலங்கரிக்கல. இப்போ அதை உடுத்த மாட்டார் இல்லையா, ரிட்டையர்ட் ஆகிட்டார். இப்போ அதை உடுத்த போகிறதில்ல. இப்போ கோட் ஷூட் அப்படி போட்டு அடைந்தார். அது என்ன செய்யல, அழகாக்கவில்லை. நான் பெற்ற மெடல்கள், எவ்வளவோ மெடல்கள் வாங்கியிருக்கேன், அவார்டு வாங்கியிருக்கேன், அதுவெல்லாம் என் நெஞ்சத்தை அலங்கரிக்கவில்லை. மாறாக என்னை இப்பொழுது எதுவெல்லாம் மேடை ஏற்றுகிறது என்று சொன்னால், என்னை உங்களுக்கு முன்னால் இருக்க வைப்பது எது என்று சொன்னால், நான் கற்ற கல்வி, நான் வாசித்த புத்தகங்கள். என்னை ஏன் கூப்பிடுறீங்க, பேசுறதுக்கு ஏன் கூப்பிடுறீங்க அப்படின்னு சொன்னா, என்கிட்ட இருக்க இல்மின் காரணமாக, என்கிட்ட இருக்கின்ற கல்வி ஞானத்தின் காரணமாகத்தான் என்னை அழைத்து நீங்க பேச வைக்கிறீங்க. நான் தகவல்களை சொல்லிக் கொண்டே இருக்கின்றேன். அப்ப எந்த அளவுக்கு நாம படிப்போமோ, கல்வியில ஊறி போகுமோ, அந்த அளவுக்கு நாம உயர்ந்து இருக்கலாம். யார் எந்த மக்கள் அப்படி உயர்ந்து இருக்கின்றார்களோ அவர்களை கொண்டுதான் என்ன செய்ய முடியும், உலகம் நிம்மதியாக வாழ முடியும் என்பதை உலகம் அறிந்து வைத்திருக்கின்றது. எனவேதான் இன்னைக்கு உள்ள சூழல்ல பார்த்தோம்னு சொன்னா, பிள்ளைகள் கல்விமான்களாக ஆகிவிடக்கூடாது என்பதற்காக என்ன செய்யறாங்க, படிக்கவே விடுறதில்லை. எப்ப பார்த்தாலும் போதையில கடை, ஏதாவது ஒரு போதை. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொன்னா, அதிகமாக பார்த்தோம்னா எங்க போனாலும் ரீல்ஸ், அதுதான் மூழ்கி கிடக்கிறான். சின்ன பசங்கள்ல இருந்து படிக்க போற பசங்கள்ல இருந்து பெரிய ஆளுகள்ல இருந்து யாரை பாருங்க செல்போன் வச்சுட்டா ரீல்ஸ். அது ஒரு போதை. ட்ரெயின்ல போனா கூட நிம்மதியாக போக முடியாது, சத்தப்பட்டு வச்சுட்டுருவோம், சத்தமா கேட்டுட்டு இருக்கோம். படிக்க போறான் படிக்க போகும்போது என்ன செய்ய, முன்னாடி என்ன செய்வாங்க பிள்ளைங்கள்லாம், படிக்க போகும்போது அடுத்து போய் என்ன செய்ய போறோம், ஏதாவது படிச்சுக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க இல்லையா. இப்போ அதெல்லாம் கிடையாது. எல்லாத்தையும் வச்சு என்ன செய்யலாம், அந்த பேக்கில் வச்சுக்கிட்டு ரீல்ஸை போட்டுறான் சாம பார்த்துட்டு. அப்ப மனிதர்கள் அவர்களுக்கு கல்வி ஞானம் வந்துவிடக்கூடாது என்பதில் எப்படி வடநாடுகள், அதனால தான் இன்னைக்கு தொடர்ந்து ஆட்சி செஞ்சுட்டே இருக்கிறான். இவர்கள் கல்வி ஞானம் வந்தது என்று சொன்னால் எவ்வளவு பெரிய புரட்சி வெடிக்கும் என்பதை நான் சொன்னேன் இல்லையா. ஒரு குண்டு போட்டோன்னு சொன்னா ஒரு முறை மட்டும்தான் வெடிக்கும். ஆனால் ஒரு நூல் ஆயுள் முழுக்க அதை படிக்க 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 மனிதனுக்குள் மாற்றத்தை உருவாக்கி கொண்டே இருக்கும். எனவே நாமும் படிக்க வேண்டும். பாருங்க, நம்ம படிக்கிறோமோ இல்லையோ, ஜமாத்துக்கு பார்த்தீங்களா, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு இன்னைக்கு உள்ள அந்த குழப்பமான காலத்தில் கொடுத்த மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் நியாமத்து என்ன தெரியுமா? எல்லா வீடுகளையும் படிங்க 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 என்பதாக இமாம் ஜக்கரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய கிதாபை கொடுத்து நீங்க படிங்கப்பா, பள்ளியில படிங்க, வீட்டில் படிங்க, சஃபர்ல போனா படிங்க, 3 நாள் ஜமாத்து போனா படிங்க. ஏன் என்ன, இமாம் ஜக்கரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எவ்வளவு பெரிய மகான். இந்தியாவில் பிறந்து ஜன்னத்துல் பக்கீல துயில் கொண்டுகிட்டு இருக்காங்க, உறங்கிக்கிட்டு இருக்காங்க. அல்லாஹ் எவ்வளவு பெரிய கண்ணியத்தை கொடுத்தான். எதை கொண்டு கொடுத்தான்? இல்மை கொண்டுதான். சொன்னா கடைசி நேரங்களில் கண் பார்வை மங்கிருது,
அவங்களால இது பண்ண முடியல. அப்போ சொன்னாங்க வந்து நான் என்ன செய்ய போகிறேன், இப்போ எழுதணும் படிக்கணும். சொன்னாங்க வந்து கூட ஒரு ஆளை கூப்பிட்டு சொன்னாங்க, நான் சொல்ல சொல்ல என் வாழ்க்கை வரலாறை எழுது என்பதாக சொன்னார்கள். அதுதான் வந்து உருதுல ஆபிதி என்பதாக ஒரு கிதாப் இருக்கு. இப்போ இமாம் ஜக்கரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவங்க கொண்டு வந்த கிதாப் இருக்கிற ஃபஸாயில் அமால், சதகாவின் சிறப்பு, ஹஜ்ஜினுடைய சிறப்பு, வீடுகளில் படிக்க சொன்னாங்களா இல்லையா? ஒவ்வொரு வீடுகள்லையும் நம்ம அமிஷா இருக்காங்க பார்த்தீங்களா, எப்பவும் சொல்லுவாங்க வீடுகளில் போய் நீங்கள் படிங்க. இப்போ படிப்பதை கொண்டுதான் உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் உருவாக்க முடியும். அல்லாஹ் ரசூலுடைய விஷயத்தை காலல்லா கால ரசூலுல்லா என்பதாக இந்த விஷயத்தை கொண்டு போயிட்டு உங்களுடைய பிள்ளைகளை சிறு பிள்ளைகளாக அமர வைத்துக் கொண்டு உங்களுடைய வீடுகளில் தினந்தோறும் தொழுகை பற்றி படிங்க, நோன்பை பற்றி படிங்க, ஹஜ்ஜை பற்றி படிங்க, ஜக்காத்தை பற்றி படிங்க, பெரியார்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் அதை பற்றி படிங்க, சஹாபாக்கள்னா யார் அதை பற்றி படிங்க. படிக்கும் போது தான் பிள்ளைகள் கேட்பார்கள். எனவேதான் சொல்றாங்க வீட்டு தாலிமை கொஞ்ச நேரம் படிங்க. இந்த படிக்க சொல்லி வேற எதங்க சொல்றாங்களா? தப்லீக் ஜமாத்தை மட்டும் தான் சொல்லுவாங்க. தாலீம் படிங்க, தாலீம் படிங்க, தாலீம் படிங்க. காரணம் என்ன? படிப்பதன் மூலமாகத்தான் மனிதன் முழுமையான மனிதனாக மாறுவான் என்பது உலமாக்கள் அறிந்து வைத்திருக்கின்றார்கள். எனவேதான் குர்ஆன் சொல்லுகின்றது, இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக், அல்லாஹ்வினுடைய திருநாமத்தை கொண்டு நீங்கள் படியுங்கள் படியுங்கள் என்பதாக சொல்லுகின்றது. எனவே நமக்குள் அந்த கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த தேட்டம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். எதுவரைக்கும் இருக்க வேண்டும்? நாம் கபருக்கு செல்லுகின்ற வரைக்கும் அந்த தேட்டம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் நம்மளை முழுமையான மனிதனாக நம்மை மாற்றும். வரலாறை மறந்தவர்கள் நிச்சயமாக சாதிக்க முடியாது, சரித்திரம் படைக்க முடியாது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு வ தஆலா நல்ல கிதாபுகளை ஆய்வு செய்து அதை படிப்பதற்கு, குறிப்பாக குர்ஆன், அதை நாம் ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும், படித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கலாம்களை நாம் அதிகமாக கேட்க வேண்டும், ஓத வேண்டும், படிக்க வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு வ தஆலா இறுதி மூச்சு வரைக்கும் குர்ஆனோடு வாழ்ந்து குர்ஆனோடு உலகத்தை விட்டு செல்லுகின்ற பாக்கியத்தை தருவாராக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.